தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நேர்களை கேரளான்னு சொன்னதுமே அங்கே இருக்கக்கூடிய அழகிய வனப்பகுதிகளாக இருக்கட்டும், நிலப்பரப்பாக இருக்கட்டும், அதை தாண்டி கேரள கடற்கரைகளுமே சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரசித்தம். ஆனால் இப்போது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் ஏதாச்சும் ஒதுங்கினா தொடாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் கேரள கடற்கரைக்கு மிக நெருக்கத்திலேயே ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலே பார்த்தீங்கன்னா கடலில் கண்டெய்னரானது கவிழ்ந்திருக்கிறது. கண்டெய்னர்களோடு கப்பல் வந்து மூழ்கி இருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். கப்பல் பாதி மூழ்கி இருந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய சூழலில் கப்பல் முழுசுமே மூழ்கிடுச்சு. கொச்சி பக்கம் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த கப்பல்னால கேரள கடற்கரைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம். இந்த மூழ்கிய கப்பலுடைய விவரங்கள் என்ன அப்படின்றத இப்போ அடுத்த காட்டில் நம்ம பார்த்துடலாம். அதில் பார்க்கும்போது இந்த கப்பலானது லைபீரிய குடியுடன் கூடிய ஒரு சரக்கு கப்பல். இதனுடைய பெயர் MSC எல்சா 3. இதில் 24 பணியாளர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க 640 கண்டெய்னர் இந்த பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்திய கடற்கரை பகுதியில். ஸோ இந்த அச்சுறுத்தலுக்கு அப்படி என்ன காரணம் கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறம்னு பார்க்கும்போது அந்த கப்பலில் இருந்த சரக்கு தான் 13 கண்டெய்னர்களில் ஆபத்தான சரக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சரக்குன்னு இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படலை. ஆனால் ஹசார்டஸ் கார்கோ அப்படின்னு மட்டும் டேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12 கண்டெய்னர்களில் கால்சியம் கார்பைடு என்ற கெமிக்கலும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வேற என்ன இருக்கு அப்படின்றதையும் இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் 84.44 மெட்ரிக் டன் அளவுக்கு டீசல் இருக்கிறது. 367.1 மெட்ரிக் டன் அளவுக்கு ஃபர்னஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய உலை எண்ணெயும் இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் பிற ரசாயனங்களையும் அந்த கப்பல் தாங்கி வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ மூழ்கினதால தான் இப்போ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் எண்ணெய் கசிவு உள்ளிட்ட அபாயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மீட்பு பணியில் இந்திய கப்பல்கள் உடனடியாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா INS சுஜாதா மற்றும் INS சத்புரா இந்த 2 கப்பல்களும் அங்கு இருந்த பணியாளர்கள் 24 பேரையும் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு சூழல்ல தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம், காற்றின் வேகம், இதுக்கெல்லாம் மத்தியில் அந்த 24 பேர் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பத்திரமா மீட்டிருக்கும். அதே நேரத்தில் சக்ஷம் மற்றும் சமர்த் என்ற 2 கடற்படை கப்பல்கள், அந்த கப்பல்களுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கசிவு உள்ளிட்ட விஷயங்களை அது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஸோ மீட்பு பணிகளில் என்ன சவால்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் விழுந்திருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் இருந்து எண்ணெய் கசிவு அபாயம் அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அபாயகரமான சரக்குன்றதையும் தாண்டி அந்த என்டையர் மரைன் ஈக்கோ சிஸ்டம், அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கான ஆபத்து அப்படின்றதையும் தாண்டி கடற்கரை வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்க போகிறது. ஏன்னா மிக மிக நெருக்கத்தில் ஒரு 30-37 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது மூழ்கி இருக்கு. ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த சரக்குகள் அது கடற்கரையை நோக்கி தான் நகர இருக்கின்றன. அப்படின்ற பட்சத்தில் அங்கே அதற்காக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அச்சுறுத்தல்களை எப்படி கேரள அரசு சமாளிக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டாலுமே இந்த எண்ணெய் கசிவு உள்ளிட்ட இந்த பொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யும் பணிகளுமே கூட தற்பொழுது அரசு முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறது. இது வர காலங்களில் இதனுடைய அப்டேட்ஸ் நமக்கு முழுவதுமாக தெரிய வரும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.